வயநாடு நிலச்சரிவு பேரழிவால் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படாது என கேரள அரசு அறிவித்துள்ளதால் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் 10 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் பாதிப்படைந்துள்ளது. நாட்டையே சோகத்தில் ஆழ்த்திய வயநாடு நிலச்சரிவில் சிக்கி ஏராளமானோர் உயிரிழந்ததால் கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படாது என கேரள அரசு அறிவித்தது. ஓணம் பண்டிகைக்கு இன்னும் ஒரு நாள் மட்டுமே உள்ள நிலையில் முக்கிய தேவையாக உள்ள காய்கறிகளை வாங்க ஒட்டன்சத்திரம் சந்தைக்கு கேரள வியாபாரிகள் வரவில்லை. இதனால் வெண்டைக்காய், பச்சை பயிறு, கொத்தவரங்காய், மாங்காய், நார்த்தங்காய், எலுமிச்சை உள்ளிட்டவற்றை அதிக அளவில் விற்பனைக்கு கொண்டு வந்த வியாபாரிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். சுமார் 10 கோடி ரூபாய் அளவில் காய்கறி வர்த்தகம் பாதிக்கப்பட்டு உள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டு கேரளா வயநாடு பிரச்சனை காரணமா அரசு விழாவை ரத்து பண்ணிட்டாங்க. ஓன அரசு விழாவை ரத்து பண்ணிட்டாங்க. இதனால காய்கறி வரத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது சேல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது கேரளாவில். இதனால வியாபாரிகள் நாங்களும் பாதிப்படைகிறோம், விவசாயிகளும் பாதிப்படைகிறாங்க. காய்கறி அதிகமாக 100 மூட்டை காய்கறி வருஷம் ஓணம் பண்டிகைக்கு அனுப்பிட்டு இருக்கோம். இந்த வருஷம் கேரளா வயநாடு பிரச்சனைக்காக கேரளா கவர்மெண்ட்டு ஓணம் பண்டிகை கொண்டாட வேண்டாம்னதுனால வெறும் 15 மூட்டை, 20 மூட்டை, 25 மூட்டை தான் கேரளாவுக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஓணம் பண்டிகை ரத்து செய்யப்பட்டதன் எதிரொலியாக தென்காசி மாவட்டத்திலும் காய்கறி சந்தைகளில் விலை குறைந்துள்ளது. ஆலங்குளம், பாவூர் சத்திரம் காய்கறி சந்தைகளில் விற்பனை வெகுவாக குறைந்ததால் விவசாயிகள், வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். இந்த வருஷம் ஓணம் பண்டிகையினுடைய முன்னிட்டு வியாபாரம் எந்த வியாபாரம் கிடையாது. கேரளா மாநிலத்தில் உள்ள வயநாடு துயரசம் ஒரு காரணம். அதனால கடந்த மாதமே கேரள அரசு ஓணம் கொண்டாட்டம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அதனால கேரள வியாபாரிகள் பெரும்பாலும் யாருமே வரல. ஒரு 70% வியாபாரிகள் வரவில்லை. வழக்கமாக ஓணத்தையொட்டி 1 கிலோ வெண்டைக்காய் 60 முதல் 100 ரூபாய் வரை விற்பனையாகும் நிலையில் தற்போது விலை வெகுவாக குறைந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.